ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சுவாமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூப்பராக ஈஸியாக நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை வீட்டில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதில் 3ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாசி பருப்பு கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு கொஞ்சமாக, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்தா போதும். நெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேர்க்கடலை அதே மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச மாதிரியே இருக்காது. நம்ம ஆவி கட்டி எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வரும். நல்லா நெய் காஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் காஞ்சிச்சு. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்து அது நல்லா செவந்து வரணும். செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டையில். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம மாவு எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தையும் இதிலே சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் வெல்லம். ஓரளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு சுவையாக தூக்கி கொடுக்கும். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவோடு சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்க பச்சரிசி மாவு தான் நான் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு முறை சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கலந்து விட நல்லா வெந்து கிடச்சிடும் நமக்கு மாவு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சேர்த்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலரு லைட்டான வெல்லம். அதனால் கலர் லைட்டாக தான் இருக்கும் நமக்கு. நீங்கள் டார்க்கான வெல்லம் சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக இருக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ கலந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா மாவு வெந்து கிடச்சிடும். நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலையும் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மாவு வெந்து வந்துடுச்சு நமக்கு. நம்ம நல்லா பிடிச்சி பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரணும். பாருங்கள், இப்போ ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சமாக மாவு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம நார்மலாக நம்ம கொழுக்கட்டை உருண்டையாக பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். பாருங்கள், பிடிக்கிறது எவ்வளோ சூப்பராக வருது. ஷேப் எவ்வளோ சூப்பராக எடுக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக போயிடும். அப்படியும் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வேர்க்கடலையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன், தேங்காயும் சேர்த்துருக்கேன், பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம நார்மலாக மாவு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இட்லி பானையில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயும் நான் கொழுக்கட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் உருண்டியாகவும் கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையாகவும் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா பிளேட் ஃபுல்லாக நான் நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இன்னமும் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம பிடி கொழுக்கட்டையாக அப்புறம் உருண்டை கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்புக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வச்சாச்சு.
இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து அடுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வந்து நமக்கு செலவாகாது. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. மீதி இருக்க இன்னொரு பேட்சும் அதுக்கு மேலேயே வந்து நம்ம அடுக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு பேட்சும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ 2வது பேட்ச் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து சேர்க்குறோம். ஒரேடியாக சேர்த்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்க்கும் போது அது கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் இந்த மாவு வந்து அதில் ஒட்டாமல் நமக்கு நல்லா செப்பரேட்டாக கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவும் நமக்கு வந்து இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே பார்த்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வர இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துலலாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ மூடி வச்சாச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், அப்புறம் 2வது பேட்ச் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. ஏன்னா நம்ம முதல்லையே வந்துட்டு கடாயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சு குக் பண்ணி தான் நம்ம வந்து மாவு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு சீக்கிரமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம மொத்தமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடித்து சாப்பிட்டே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை. ரொம்ப வந்து டேஸ்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.